தனியார் மருத்துவமனையில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக மாநகர காவல் துணை ஆணையர் தலைமையில் 11 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கோவை காந்தி மாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் நேற்று அவினாசி சாலையில் உள்ள KMCH தனியார் மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் அங்குள்ள கம்பிகளை திருட முயற்சித்ததாக மருத்துவமனை செக்யூரிட்டிகள் மற்றும் நிர்வாகத்தினர் அவரை பிடித்து அடித்ததாக தெரிகிறது. அடித்ததில் அவர் மயக்கமடைந்ததாக கூறப்படும் நிலையில் அவரை அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து ராஜாவின் மனைவி சுகன்யா அளித்த புகாரின் பேரில் மாநகர காவல் துணை ஆணையர் ஸ்டாலின் தலைமையிலான போலீசார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் 11 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். என்ன பண்ணாங்களா மெடிக்கலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என் புருஷன் போன என் புருஷன் பேரு ராஜா. ஆனா அங்க இருக்கவனுங்க எதுக்கு இந்த பக்கம் வருன்னு சொல்லி 4-5 பேர் அவனுங்களை போட்டு அடிச்சே கொண்டுட்டாங்க. என் கண்ணால பார்த்தேன். அடிச்சு கண்ண துண்டமா எங்கெல்லாம் காயப்பட்டாங்க. யாருக்கிட்டயுமே சொல்லலைங்க. அடிச்சதே எங்களுக்கு 2 மணிக்கு தாங்க தெரியும். நாங்க மறியல் பண்ணோம், யாருமே சொல்லல. அங்க இருந்து 3 பேர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்து நாங்க போலீஸ்ன்னு எங்களை வீட்டுக்குள்ள வந்து விசாரிச்சுட்டு என்னைய போட்டு விட்டு போறானுங்க. அவனுங்க போலீஸ் இல்ல அங்கிருந்து வராங்கன்னு எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். என் பிள்ளைங்களுக்கு நீ என்ன கதை, எனக்கு என்ன கதை. என் குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கு, பையன் 1 பொண்ணு 1. அதுகளை யாரு காப்பாத்துறது? எனக்கு நியாயம் கிடைக்கணும். நாங்க மறியல் பண்ண கடைசியில தான் அவன் செத்துட்டானே ஏன்ட்ட சொல்றாங்க. என் புருஷன் செத்தது மறியல் பண்ணி நாங்களாதான் கண்டுபிடிச்சா. என் புருஷன் என்ன பண்ணணும், வீட்டுக்கு வந்துருவான். கேட்ட கடைசி அனாதை போனேன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில் இவங்க ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு போய் இவங்க ஸ்டேஷன் மூலியமா அவங்க போயிருக்கிறாங்க. அவங்க எப்படி அடிக்கலாம், அடித்தாலுமே கட்டி வச்சாலுமே ஸ்டேஷனில் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன இருந்தாலும் பார்த்துக்கோணும். இவங்க எப்படி அவங்களே அடித்து கொள்ளாங்க. நாங்கள் அங்கே மறியலே பண்ணிட்டாங்க. நாங்கள் அங்கேயே மறியல் பண்ணி சுற்றி ஒரு 300 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் கூட 3 பேர் போய்க்கிறாங்க சார். கூட 3 பேர் போய்க்கிறாங்க. 2 பேர் வந்தாலும் ஏதோ பண்ணிட்டானு போலக்கு. இந்த ஆள் மாட்டிக்கிட்டாப்லைங்க. மாட்டினோன்னே இந்த ஆள் பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சு அடி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு பூரா எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லிங்க. காலையில் வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்களாம் வர முடியாது அப்படின்னு. அப்புறம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. எத்தனை மணிக்குமா? 12 மணிக்கு 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி KS ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேயே போய் விடமாட்டேன் நாங்கள் பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் வந்து மறியல் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் உட்காந்து சொல்லிங்க. நாங்கள் மறியலில் போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. எனக்கு மாப்பிள்ளை இது பொண்ணுங்குது. எங்களுக்கு தெரியாதுங்க. நேற்று நேரம் இருக்குங்க. காலையில 9 மணிக்கு வீட்ல இருந்து போனாலும் வரல. இன்னமும் எங்களுக்கு தெரியல. நாங்க போறோம். ஆனா எல்லா பக்கம் அடிச்சு வச்சிருக்காங்க. அவங்கள பார்த்துட்டேன். கை கால் பூரா காணும். அப்புறம் அவங்க பாடியை காமிக்கிறாங்க சார். அது மட்டும் அவங்க காமிக்கல. போலீஸ் வந்து 9 பேர்த்தி வந்து விசாரிக்கிறாங்க. 9 பேர்த்தி கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க. 9 பேர் உள்ள இருக்கிறாங்க. 9 பேர் உள்ள இருக்கிறாங்க. அந்த 9 பேர் ஒரு MDம் இருக்கிறாங்க. போலீஸ்னு சொல்லி என் வீட்டுக்கு 3 பேர் வந்துக்கிறாங்க. 3 பேரையும் நான் என் கண்ணுல பார்க்கணும். அவன் 3 பேர் மேலேயும் கேஸ் எடுக்கணும். கோவை மெடிக்கல்ல மேனேஜ்மெண்ட்லயும் MT மேலேயும் கேஸ் போடணும். எனக்கு நியாயம் கிடைக்கணும். போலீஸ் மாதிரி என்ன வந்து போட்டோ எடுத்துட்டு உன் புருஷன் இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்னு சொன்னாங்க. ஆதார கார்டு எங்க மருமனோட நான் போலீஸே, நாங்கெல்லாம் போலீஸே. உன் புருஷன் அங்க கைய வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லாம அவங்களே பேசி நாங்க போலீஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. எங்ககிட்ட ஆதார கார்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. என்ன போட்டோ எடுக்க என்ன இருக்கு? அவன் போலீஸே இல்லாதப்ப என்ன எதுக்கு அவன் போட்டோ எடுக்கணும்? என் பிள்ளை குட்டி என்ன எல்லாம் போட்டோ எடுத்தாங்க. நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நல்லா பேசிட்டு இருக்கிறாரு. என் பேர் வந்து எழுதுறாருங்க. பண்ணணுங்க. KMCH வந்து சித்ராவில் இருக்க KMCH வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. நாட்டுக்கு எதுக்காக போயிருக்காங்க என்னங்கிறது சரியாக எக்ஸாக்டாக தெரியல. இன்னும் காலையில் ஏதோ 9 மணிக்கு போயிருப்பாராட்டுக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்காக என்னங்கிறது தெரியல, எக்ஸாக்டாக தெரியல. அப்புறம்
சாயந்தரம் 3 மணிக்கு இந்த அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போய் உங்கள் புருஷனை வந்திருக்காங்க, நாங்கள்லாம் உங்கள் புருஷனுடைய நாங்கள் போலீஸு ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம், எந்த ஸ்டேஷன் எதுக்கிட்ட எக்ஸாக்டாக சொல்ல, நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உன்னுடைய ஆதார் கார்டு கொடு, உங்கள் வீட்டுக்காரோடைய ஆதார் கார்டு கொடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு என்னன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருக்கு. ஆதார் கார்டை கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்புறம் எத்தனை மணிக்கு தகவல், ஒரு காலையில் எத்தனை மணிக்கு மறுபடியும் உங்களுக்கு தகவல் வந்துச்சு? ஒரு 10 மணிக்கு, காலையில் 10 மணிக்கு. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு தானே? இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு தகவல் வந்திருக்குது. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு தகவல் வந்திருக்குது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஏதோ இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருப்பாங்க இருக்குது, கேஎம்சிஹெச்சுக்கு வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ 11 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், 11 பேர்த்த நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், எஃப்ஐஆர் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் 11 பேர்த்தையும் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு இதில் யார் யார் இருக்காங்க, உடன்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி டிசி சார் சொல்லியிருக்காரு. டிசி சார், இன்ஸ்பெக்டர் சார்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடிச்சு தான் இருக்காங்க, உடம்பு ஃபுல்லாக காயம், பயங்கரமான காயம். அதாவது என்னன்னா கொடூரமான காயம். பார்த்தோம். எங்களை அலோவ் பண்ணாங்க. அவனை கட்டி வச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது ஸ்டேஷனில் பண்ணவனுங்க. நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க, அவங்களே அடிச்சு கொண்டாங்க. ஸ்டேஷனில் சொன்னாங்க, ஸ்டேஷனில் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, நீங்கள் பாருங்க சார்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் நாங்கள் 2 அட்வொகேட்ஸ் போய் பார்த்தோம். ரொம்ப கொடூரமாக இருக்குது, காயங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்குது, பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. நீ அடுத்தது உடலாய்வு கூறுங்கிறதா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.